அப்போ அவங்க அம்மா திரும்ப கால் பண்ணுறாங்க. வழக்கம் போல் உங்கள் அண்ணனை நீ பீட் பண்ணணும், நீ பெரிய ஆளாக வரணும்னு சொல்கிறா. இவனுக்கு கடுப்பாயிருது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு மாதிரி, ஒருத்தரோட வெற்றியை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயின் கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. அவளுக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும், பேக்கரியை நல்லா பார்த்துக்கணும், 2 குட்டி தம்பிங்க இருக்காங்க, இப்படி பல விஷயங்களே யோசிக்கிறா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணவும் என்ன பண்ணுறதுனே அவளுக்கு புரியல. எந்த நேரமும் இதையே யோசிச்சுட்டு இருக்கா, மைண்ட்குள்ளே இதே ஓடிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் நம்ம என்ன தப்பாக கேட்டுட்டோம், லவ் ப்ரப்போசல் மேரேஜ் பண்ணிக்கலான்னு தானே கேட்டோம், அதை ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே தலை சுற்றி கீழே விழுந்துடுறான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஓடி வந்து பார்க்குறாரு. அது காரணமே ஹீரோ தான். இவன் சொன்ன விஷயத்த மண்டையில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவள் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல, அந்த டிப்ரெஷனில் தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அப்போ ஹீரோயினோட தம்பி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அம்மாவும் இப்படி தான் ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க, அதனால தான் எங்கள் அம்மாவை இழந்தோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் தன்னோட சுயநலத்தை உணர்றான். நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிறதுக்காக அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு வான்னு நம்ம எப்படி கேட்க முடியும், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் தூரமாக சொல்கிறான். இது ஓ லைஃப், ஓ முடிவு, நீ எப்போ ஓகே சொல்கிறியோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடலாம். கொஞ்ச நாள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஒரு நாள் யதார்த்தமாக நம்ம ஹீரோயினோட ஸ்கூலுக்கே புக்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுறதுக்காக வராரு. ஹீரோயினும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, விளையாடுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அது, நம்ம ஸ்பேஸ் தானே கொடுத்தோம், முடியாதுன்னு சொல்கிறா, ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணுறாளோ அப்படின்னு ஒரு நிமிஷம் படபடக்குது. நீ இல்லாமல் இனிமேல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ செம ஹாப்பியாகிறாரு. ஃபேமிலி கிட்ட கூட்டிகிட்டு போகிறா, அப்பா கிட்டேயும் சொல்லி சம்மதம் வாங்குறா. 2 தம்பிங்களும் நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி இவ்வளோ அற்புதமான பெண்ணை வளர்த்து பெற்று என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபேமிலியாக ஆயிடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனா நம்ம ஹீரோ ஆயிடுறாரு. எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.